எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அங்க விளையாட பெரிய பிளே கிரவுண்ட்லாம் இருக்குமா? ரொம்ப பெரிய பிளே கிரவுண்டே இருக்கு. அப்படின்னா நம்ம படிக்காம விளையாண்டுட்டே இருக்கலாம்ல? அப்படி சொல்லக்கூடாது. படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். அதுதான் நம்ம பாரதிதாசன் நம்ம அம்மா மாதிரி பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் நன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் நன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை மலைவாழை அல்லவோ கல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி. நீ வாயார உண்ணுவாய் போயென்று உதவி, நீ வாயார உண்ணுவாய் போயென்று உதவி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை. ஐயோ, மலைவாழைப்பழம்னா வாழைப்பழத்தை சொல்லல, நம்ம படிப்போட ஒப்பிட்டு சொல்றாங்க. மலைவாழைப்பழம்னா சொத்து, கல்விதான் நமக்கு பெரிய சொத்து. அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியில வழக்கம் போல தர படிக்க புத்தகம், எழுத நோட்டு, அணிய சீருடை, காலை மற்றும் மதியம் விதவிதமான உணவு, முட்டை, பயறு, சுண்டல், உருளைக்கிழங்கு தராங்க. அது மட்டுமா, என்எம்எஸ் பயிற்சி தராங்க. ஆமா ஆமா, நம்ம பள்ளியில கூட 2 பேர் ஜெயிச்சிங்களே. அட, நீங்க 2 பேர் தானப்பா? ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம மேற்கல்வி படிக்கிறதுக்கு 7.5% இடஒதுக்கீடு தராங்க. அதே மாதிரி வேலையில 20% இடஒதுக்கீடு தராங்க. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது எல்லாமே நம்ம விழாவரத்துல இருக்கு. அப்புறம் என்ன,